வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல், லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 21 நவம்பர் 2025. அன்பார்ந்த நேயர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரோட ஷேர் பண்ணிங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் கிடச்சி நல்ல பயனடைங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிரக நிலவரத்துக்கு போய்டுவோம். இன்றைக்கி கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரன் புதன் துலாமில் இருக்காங்க. சூரியன் செவ்வாய் ஃபுல் பவரில் விருச்சகத்தில் இருக்காங்க. ராகு கும்பத்தில் இருக்காங்க. வக்ரகதியாக சனீஸ்வரன் டுவர்ஸ் கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இது சந்திரன் இன்றைக்கி மேஷத்தில் இருக்காங்க. இதுதான் இன்றைய கிரக நிலவரம். ஸ்ட்ரைட்டாக மேஷத்துக்கு போயிடலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஹைட்ரேட் என்று சொல்லுவேன். நீர் ஆகாரத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளவும். உங்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் உங்கள் உடம்பில் குறையும். மனக்குழப்பமும் வீல அலைச்சலும் ஒரு விதமான உணர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் முக்கிய முடிவுகளையும் இன்று எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். வாகனங்களை இயக்கும்போது பொறுமை தேவை. இன்று முருகப்பெருமானை வழிபெற்று இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி கூடும். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல் தீரும். நீங்கள் எதிர்பாராத தனவரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கவனிக்க வேண்டிய தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உங்கள் கவனத்தை வேலையில் மட்டும் செலுத்துங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய அம்பாள் வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் உங்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால், ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அனைத்தும் பலவீனப்படும். கடன் தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான தீர்வுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும். நல்ல நாட்கள். தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். உடல் நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். கவனிக்க வேண்டியவை: வேலைப்பளு கூடுவதால் சற்றே சோர்வடைவீர்கள். சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பது அவசியம். உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் பார்த்து கழிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இந்த நாளை தொடங்கவும். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கூடும். நீங்கள் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஆதாயம் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கவனிக்க: உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த நாள் நல்ல நாளாக அமைய விநாயகர் வழிபாடு நல்லது. வெற்றி உண்டாகட்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் வீடு வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேலோகும். தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடினாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பு பாராட்டு பெறுவீர்கள். நண்பர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லிணக்கம் பிறக்கும். கவனிக்க: இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெற்றி உண்டாகட்டும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களில் அனுகூலம் உண்டாகும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நாள். கவனிக்க வேண்டியது: பண விஷயங்களில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இந்த நாள் சிறப்பாக அமைய உங்கள் ராசிநாதனான புதனை வணங்கி இந்த நாளை தொடங்கவும். வெற்றி உண்டாகட்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் உங்களுக்கு தன வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் உண்டாகும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றுவீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். கவனிக்க, முதலீடுகளை பற்றி நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. அவசரப்பட வேண்டாம். இன்று நீங்கள் அம்பிகையை வணங்கி இந்த நாளை தொடங்குவது சிறப்பாக அமையும். வெற்றி உண்டாகட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் கூடல் ஆல்ரெடி அந்த இடத்தில் செவ்வாவும் சூரியனும் இருப்பதால் சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது. இந்த நாள் மனதில் நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும். புதிய உத்வேகம் செயல்பாடுகளும் உண்டாகும். திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். கவனிக்க, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது உறவுகளை பலப்படுத்தும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வெற்றி உண்டாகட்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம் அயன பயண போகஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்க்காத செலவுகள் வர வாய்ப்புகள் உள்ளது. தூரதேச தொடர்புகளால் ஆதாயம் உண்டு. மனதளவில் ஒரு அமைதியின்மை காணப்படும். இறைவன் வழிபாட்டால் நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் முயற்சிகள் கைகூடும். இன்று தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. கவனிக்க வேண்டியது, முக்கிய முடிவுகளை இன்று தள்ளி போடுவது நல்லது, அல்லது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய கருமாரி அம்மனை வணங்கவும். வெற்றி உண்டாகட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத தனலாபம் உண்டு. நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களிடம் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறும். உத்தியோகம் தொடங்குவதில் நல்ல திட்டங்கள் தீட்டியவர்களுக்கு பாராட்டு உண்டாகும். உத்தியோகம் தொடங்கலாம். சமூக மதிப்பு உயரும். கவனிக்க, இன்று வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முடிவுகளை மட்டும் உறுதியாக இருங்கள். இன்று நாள் நல்ல நாளாக அமைய அம்பிகையை வணங்கி இந்த நாளை தொடங்கவும். வெற்றி உண்டாகட்டும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முயற்சிகள் காணப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் கௌரவம் உயரும். நீங்கள் எதிர்பாராத பதவி அந்தஸ்துகளை பெறுவீர்கள். உயர் பேச்சுவார்த்தைகள் முழுவதும் சாதகமாக முடியும். இன்று உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். கவனிக்க வேண்டியது, பணிச்சுமை காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரியான ஓய்வு எடுப்பது அவசியம். இந்த நாள் நல்ல நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபடவும். வெற்றி உண்டாகட்டும். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தந்தை வழி உறவுகள் ஆதாயம் உண்டு. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றி அடையும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். ஒரு அமைதி மனதில் குடிகொள்ளும். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்பவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்யவும். இந்த நாள் வெற்றி நாளாக அமைய உங்களுக்கு குரு பகவானின் அருள் தேவை. குருவை வணங்கவும். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். நன்றி. என் அருமை சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம் சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பி வெற்றி அடைய வைக்க. நன்றி, வணக்கம்.